பக்தாளா இருந்த பூமி. மகான்களும் பக்தாளும் பக்த மகதிகளும் மகான்களும் அப்படி இருந்த பூமி நம்மளோடது. எத்தனை விதமான மகான்கள், எத்தனை மகதிகள், எத்தனை ஆச்சாரியால், எத்தனை குரு அப்படி எல்லாம் இருந்து இன்னைக்கும் அப்படியே இருந்துட்டு இருக்கு. நாளைக்கு வருங்காலத்திலயும் இது கண்டிப்பா அப்படியே தான் இருக்கும். அதுல எந்த விதமான மாறுதலும் கிடையாது. சூரிய சந்திரால் எப்படி இருக்காளோ அது போல இந்த சூரிய சந்திரால் இருக்கிறதுனால எல்லாமே இருக்கும். பூமி இருக்கிற வரைக்கும், சந்திரன் இருக்கிற வரைக்கும், ஆகாசம் இருக்கிற வரைக்கும் அப்படியே இது இருந்துட்டு இருக்கும். ஆரம்ப காலத்திலேருந்து அப்படித்தான் இருந்துட்டு இருக்கு. இனிமேலும் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மகான்கள் அவதரிக்கிறதுக்கு ஜாதியோ மதமோ இல்ல பண்டிதாள் குலத்துலதான், பண்டிதாள் வீட்டுலதான் மகான் பிறப்பார் அப்படின்னோ, நிறைய படிச்சு இல்ல பெரிய பிராமண குலத்துலதான் மகான்கள் அவதாரம் ஆவா அப்படிங்கறதோ, குலமோ படிப்போ இல்ல பெரிய ஒரு ராஜா வீட்டுல நிறைய செல்வம் இருக்கிறதுனால அங்கதான் மகான்கள் அவதாரமாவா அப்படிங்கறதோ கிடையாது. செல்வம்னு சொல்லணும் அப்படின்னா பக்தி தான் செல்வம். அந்த செல்வம் எந்த இடத்துல அதிகமா இருக்கோ அந்த இடத்துல மகான்களுடைய அவதாரம், மகதிகளுடைய அவதாரம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பகவான் அந்த மாதிரி இடத்துலதான் அவளுக்கு அவதாரம் சங்கல்பிச்சு பூலோகத்துக்கு அனுப்புவான். மகான்களாலும் மகதிகளாலும் தான் எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கு. இனிமேலும் அப்படித்தான் நடக்கும். இப்பவும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு மகான் வடக்க சோகாமேளர் அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் அவதாரம் அங்க. அவருடைய அவதாரம் 4வது வர்ணத்துல தான் அவர் அவதரிக்கிறார். 4வது அவதாரத்துல வர்ணத்திலே அவர் அவதரிச்சதுனாலே மிச்ச எல்லாரும் தான் வசந்த கோலம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அவளுக்கெல்லாம் ஒரு அகம்பாவம் எப்பவுமே உண்டு. தனக்கு எல்லாம் தெரியும், நான் பூணல் போட்டுருக்கேன்னு எனக்கு எல்லாம் தெரியும், நான் கீதை படிச்சு விட்டேன்னு எனக்கு தெரியும், எனக்கு பிரம்மசூத்திரம் தெரியும், அதனால எல்லாம் தெரியும், நான் பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன் அதனால எல்லாம் தெரியும் அப்படின்னு எல்லாருக்கும் அகம்பாவம் உண்டு. ஆனா மகான்களுக்கு வர்ணாசிரமத்தை பத்தி எந்த விதமான பேதமும் கிடையாது. கோபேதக ஒரு பேதமும் இல்லை. அப்படியே 4வது வர்ணத்துக்கும் கீழே சோகாமேளர் அப்படிங்கிறவர் அவதாரம் ஆகிறார். அவர் ஒரு நதி தீரத்துல இருந்துட்டு பகவானை எப்பவும் தியானம் பண்ணிட்டு ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு ஊருக்கு அந்த அவளுக்கு கீழே இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறது அப்படின்னு எல்லாம் ஆள் உண்டு. அந்த மாதிரி மாடுகளை மேய்ச்சிக்கிண்டு, ஆனா மாடு மேய்ச்சாலும் சரி மனசு பூரா பகவான் இடத்துல லயப்பட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் அவர் பகவன் நாமம் பாண்டுரங்க விட்டல்லா ஹரி நாராயண அப்படின்னு அவருக்கு பாண்டுரங்கா 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 அதான் அவருக்கு பிரத்யட்சம். அப்படியே பிரத்யட்சமா பார்த்துண்டு பாடிக்கிண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஊர் ஜனங்கள் வசந்த குலத்துல இருக்கிறவா எல்லாரும் இவன் தான் பெரிய பக்தனோ, இவனுக்குத்தான் பக்தி தெரியுமோ, நாங்களும் தான் காத்தால எழுந்துக்கிறோம், மூக்க பிடிச்சுக்கிறோம், நாக்க பிடிச்சுக்கிறோம், ஜலத்தை கீழே கொட்டுறோம், மேல பாக்குறோம், கீழே பாக்குறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இவனுக்கு தெரியாது அப்படின்னு அகம்பாவம். அவன் மேல ஒரு வெறுப்பு, அவன் நடிக்கிறான் அப்படின்னு மனுஷனுக்கு ஒரு நினைவு. அவனிடத்துல எல்லாருக்கும் இவன் பக்தி பண்றான், அவனுக்கு என்ன அவசியம், சோகாமேளருக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா பக்திங்கிறது எல்லாருக்கும் பொது, இன்னாருக்குத்தான் செய்யலாம் இன்னார் செய்யக்கூடாது அப்படிங்கறது யாரும் கட்டளை போட முடியாது. எப்படி எல்லா மனுஷர்களுக்கும் பசி தூக்கம் தாகம் இதெல்லாம் பொதுவோ அந்த மாதிரி பக்தி எல்லாருக்கும் பொது, அது யாருமே தடுக்க முடியாது. அப்படி அவர் பக்தி பண்ணிட்டு இருக்கிறதுனாலே பகவான் பாண்டுரங்கன் அவருக்கு வசப்பட்டு விடுறான். கோவில்ல பார்த்தா தினம் இவ பூஜை பண்றதும் ஆரத்தி எடுக்கிறதும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா.
ஆனா பகவான் என்ன பண்றான்னா சோகாமேள ராத்துக்கு வந்துதான் ஆகாரம் எடுத்துக்கிண்டு எல்லாத்தையும் பண்ணிண்டு அவரோட பேசிண்டு அவ பத்தினி என்ன சமைச்சு போடுற அளவு சாப்பிட்டுக்கிண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இது யாருக்கும் தெரியறது இல்ல. ஒரு நாள் என்ன ஆகிறது அப்படின்னா அவரும் அவருடைய பத்தினியும் பேசிக்கிறா. ஒரு ஏகாதசி அன்னைக்கு அடுத்த நாள் துவாதசி தாரண பண்றது அப்படின்னு ஒரு பழக்கம். காலங்கார்த்தாலே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி முத நாள் விரதம் இருந்து அந்த விரதம் முடிக்கணும். அதனாலே அன்னைக்கு புளி சேர்த்துக்க மாட்டா. அப்படி எல்லாம் நிறைய இருக்கு விரதத்துக்கு அப்படின்னு. அது விரதம்னு சொன்னா அந்த தேகத்துக்கு அன்னைக்கு என்னெல்லாம் தேவை அப்படிதான் கொடுப்பாவ அடுத்த நாளைக்கு. அதான் விரதம் முடியறது. சரி அப்படின்னுட்டு தாரணம் பண்றதுக்காக பகவான் வர அவள் தாரணைக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கா. சொல்ற அவ ரெண்டு பேரும் மாத்துல பகவான உட்கார வச்சு பேசிட்டு இருக்கா. பகவானே நீங்க எங்களை தேடி வந்திருக்கீங்களே, உங்களுக்கு நான் தாரணை கொடுக்கறதுக்கு இவ்வளவு பாக்கியம் இருக்கே அப்படின்னு பேசிட்டு இருக்கிற பொழுது அந்த வழியா போற ஒரு பிராமணன் இதை கேட்டுடுறான். என்ன அகம்பாவம் உனக்கு? நம்மெல்லாம் பக்தி பண்றோம், வசந்த குலத்துல பிறந்திருக்கோம், நமக்கு தெரியாத பகவான் இவாளுக்கு மட்டும் தெரியலன்னா பகவான் உட்காந்துருக்கான்ங்கிறான், பாரணையை சாப்பிடுங்கோங்கிறான், என்னெல்லாம் அவன் பண்றான், இவனை வச்சேனா பாருன்னு உள்ளுக்குள்ள போய் பாக்குறான். நாங்க பகவான் அவனுடைய கண்ணுக்கு தெரியல. பகவானோட பேசிட்டு இருக்கா, பாரணம் முடிஞ்சு போறது. இந்த பிராமணன் என்ன பண்றான்னு போய் ராஜாட்ட சொல்லிடுறான். பாருங்கோ இவன் இந்த மாதிரி பகவான உட்கார வச்சு தாரண பண்ணினேன் அப்படின்னு எல்லாம் சொல்றான், என்னன்னு கேளுங்கோ அப்படின்னு. அப்ப சொல்றாரு, இல்லே பகவான் தான் வந்தான், பகவானுக்கு நாங்க பாரண பண்றோம், ஆனா கொஞ்சம் சத்தமா பேசிட்டோம் போல இருக்கு, அதான் பண்ணினது அப்படிங்கணும். ராஜா தண்டனை கொடுக்கறான். என்ன தண்டனை அப்படின்னாக்க அவனை எல்லாருமா சேர்ந்து அடிச்சு ஒரு இடத்துல போட்டுடணும் அப்படின்னா அதே மாதிரி அடிச்சு போட்டுடுறான். இது அவன் பத்தினிக்கு தெரியாது. எல்லாரும் அழைச்சு கொண்டு போய் அவனை ஒரு இடத்துல வீசி எறிகிறா. ஆனா அப்பவும் சோகாமேளர் பாண்டுருங்க விட்டல்ல ஹரிநாராயண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே என்ன ஆகுறது அப்படின்னா அங்க சுத்தி இருக்கிற அத்தனை மாடுகளும் கண்ணுக்குட்டிகளும் என்ன ஆகுறதுன்னாக்க சோகாமேளர் சுத்தி நின்றுட்டு எல்லாம் அந்த பாண்டுருங்க விட்டலானா அது அதுவும் காது கொடுத்து கேட்டு சந்தோஷமா இருக்கு. இந்த வீசி இருந்துட்டு போனவன் என்ன பண்றான், மனசு கேட்காம ஐயோ இப்படி பண்ணிட்டோம் என்னதான் ஆகுறது பாக்கலாமேன்னு கொஞ்சம் தூரம் போய் நின்னு திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா எல்லா பசுக்களும் கண்ணுகளும் சோகாமேளரை சுத்தி நின்று சந்தோஷமா இருக்கு. அத போய் ராஜா கிட்ட சொல்றான். எல்லா பசுமாடும் கண்ணுக்குட்டியும் அவரை சுத்தி நின்று இந்த மாதிரி பஜனை பண்ற மாதிரி அதுகெல்லாம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. உடனே ராஜாவுக்கு அப்போ புரியுது தான் தப்பு பண்ணினது. உடனே ராஜா சோகாமேளரை கூட்டுண்டு வர சொல்லி அவருக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க மகான் தான், தெரியாம நான் பண்ணிட்டேன், மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்ல, அப்புறம் அதே கிரகத்துக்கு சோகாமேளர் அவர் தொடர்ந்து அந்த பக்தியை பண்ணிட்டு இருக்காரு. திரும்பவும் துவாதசி வருது, பாரணை. பகவான் உட்கார்ந்து இருக்கான் பாரணை சாப்பிடுறதுக்கு. அப்போ சோகாமேளரோட பத்தினி என்ன பண்றான்னா தயிர் பானை எடுத்துன்னு வரா. தயிர் பானை எடுத்துன்னு வரும்பொழுது கீழே உடஞ்சு போயிடுறது, தயிர் பூரா செதறி போயிடுறது. உடனே சோகாமேளர் கேக்குற, என்னம்மா இப்படி தயிர் பானையை போட்டு உடைச்சு விட்டே, பகவானுடைய இந்த சீதாம்பரத்து மேலெல்லாம் இத்தனை தயிரும் செதறி போய் கிடக்கு, இப்படி ஒரு அபச்சாரப்பட்டுட்டியே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வழியா போயிட்டு இருக்கிற இவ்வளவு தூரம் பண்ணி இன்னும் இவனுடைய கொட்டம் மடங்களே, பகவான் வரான், தன்னாத்திலே தாரணை எடுத்துக்கிறான், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானே, இது போய் ராஜா கிட்ட சொல்லணும். திரும்பவும் போய் ராஜா கிட்ட சொல்றான். அப்ப ராஜா சொல்ற, இல்ல நான் ஒரு தரம் வச்சு அபச்சாரப்பட்டாச்சு, இருங்கோ என்னதான் ஆகுறதுன்னு பாக்கலாம் அப்படின்னு கோவில் கதவை திறந்து பாக்குற.
கோவில் கதவை திறந்து பார்த்தா பகவானுடைய பீட்டாம்பரத்து பூரா தயிர் வாரி இறைச்சிருக்கு. அவளுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடும். அப்போ நிஜமாவே சோகாமேளர் ஒரு மகான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஊர்ல எல்லாரும் அவளை நன்னா கொண்டாடி, அப்பவும் அவர் தன்னிடத்தை விட்டு வரல. அதுதான் அங்க இவ்வளவுதான் பண்ணினாலும் மனுஷாளுக்கிட்ட மகான்களுக்கு என்னதான் தெரியும், என்னைக்கு மனுஷா எப்படி இருப்பா, என்னைக்கு சிரிப்பா, என்னைக்கு கோவப்படுவாங்க தெரியாதுன்னு. பகவான நினைச்சு பக்தி பண்ணிட்டு இருக்கிறவா எல்லாரும் அந்த பக்திக்கு வருவா. சத்தியத்துக்கு வந்துதானே ஆகணும், வந்துடுறா வாழ. அதே மாதிரி எல்லாருமே வருவா. சத்தியம்னு இருக்கு, அது என்னைக்கும் யாராலையும் மாற்ற முடியாது, அழிக்க முடியாது. அதுக்கு என்ன, அப்ப அவருடையதுதான் பாண்டுரங்க விட்டலா ஹரிநாராயண ஹரிநாராயண பஜோ நாராயண அப்படின்னு இன்னைக்கும் எல்லாரும் பாடுறா. அப்படின்னா அந்த பாண்டுரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா அப்படின்னு சொன்னது சோகாமேள அப்படிங்கிறவர் சொன்ன விஷயம். அது இன்னைக்கும் அது சத்தியமா நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த பக்தி அப்படிங்கிறது மனுஷாளுக்கு கட்டுப்பட்ட விஷயம் இல்லை, பகவானுக்கு கட்டுப்பட்ட விஷயம். எல்லாரும் நாம ஜபத்து மூலமா தான் பகவானை அடைய முடியும். நம்ம நாடு அத்தனை மகான்களும் மகதிகளும் இருந்த நாடு. இது சுலபமான ஒரு வழி, நாம ஜபத்து மூலமா பகவானை அடைய முடியும். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.